செலினா, வணக்கம். செய்தி குறித்த முழுவதும். தமிழ்நாடு கல்லூரி கல்வி துறையை பொறுத்தவரையிலும் 2026-2027 கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் 129 முதல்வர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியுடையவர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது 100 முதல்வர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 100 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு முதல்வர்களை நியமிக்கும் பணியை இந்த கலந்தாய்வின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் அரசு கல்லூரிகளில் 100 புதிய மருத்துவர்கள் நியமனம், இடமாற்றம் கலந்தாய்வு என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் பங்கேற்க விருப்பம் உள்ள முதல்வர்கள் 30/7/2026 காலை 10 மணி முதல் 31/7/2026 மாலை 5 மணி வரையிலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி கலை ஆணையத்தின்படி தகுதியுடைய அரசு கல்வி முதல்வர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளாக இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வு பணியில் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு 29/7 அன்று இந்த அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 100 புதிய முதல்வர்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை என்பது திட்டமிட்டிருக்கிறது. அனைத்து ஆசிரியர்கள் முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களுக்குள் விண்ணப்பித்து அதற்கான ஆன்லைன் மூலமாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, வணக்கம். செய்தி குறித்த முழுவதும். தமிழ்நாடு கல்லூரி கல்வி துறையை பொறுத்தவரையிலும் 2026-2027 கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் 129 முதல்வர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியுடையவர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது 100 முதல்வர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 100 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு முதல்வர்களை நியமிக்கும் பணியை இந்த கலந்தாய்வின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் அரசு கல்லூரிகளில் 100 புதிய மருத்துவர்கள் நியமனம், இடமாற்றம் கலந்தாய்வு என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் பங்கேற்க விருப்பம் உள்ள முதல்வர்கள் 30/7/2026 காலை 10 மணி முதல் 31/7/2026 மாலை 5 மணி வரையிலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி கலை ஆணையத்தின்படி தகுதியுடைய அரசு கல்வி முதல்வர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளாக இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வு பணியில் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு 29/7 அன்று இந்த அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 100 புதிய முதல்வர்களை உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை என்பது திட்டமிட்டிருக்கிறது. அனைத்து ஆசிரியர்கள் முதல்வர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களுக்குள் விண்ணப்பித்து அதற்கான ஆன்லைன் மூலமாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி, செலினா.